கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் என்கிற தொடர் செய்திக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மனுஷனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யம். இந்த தலைப்பின் அடிப்படையில், இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த செய்தியை பார்க்க போகிறோம். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். மனுஷ ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த செய்தியை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் இந்த நிகழ்வை ஆசீர்வதித்து தாரும். இதை பார்க்கிற யாவர் மேலும் உடைய கரம் தங்கி இருக்கட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்யட்டும். அன்பு தகப்பனே, நீர் கிரியை செய்யுங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். யாவர் மேலும் உடைய கரம் அமர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தானியேல் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து என்று வசனத்தை படிக்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், நேபுகாத்நேச்சார் என்கிற அந்த ராஜா, அவன் தன்னுடைய பேரு, பிரஸ்தாபம், வல்லமை, ஆளுகை இதெல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான், பேசுகிறான். அதுக்கு மேலே உள்ள 30வது வசனத்தில் இந்த நேபுகாத்நேச்சர் ராஜா சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படி சொல்கிறான். நான் கட்டினேன், எல்லாம் என்னால், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால, என் மகிமை பிரதாபத்துக்கென்று அப்படி அவன் பேசுகிறான். அப்போ தான் இந்த வார்த்தை வருது, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. உன்னதமான தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆளுகை செய்யணும் அப்படின்றது தேவனுடைய விருப்பம். எந்த மனுஷனும் தன்னுடைய சொந்த பலத்திலையும் சொந்த நீதியிலையும் அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவும் முடியாது, தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது. அப்போ தேவனை பிரியப்படுத்தவும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கும் நமக்கு தேவன் வேணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நமக்கு யார் வேணும்னா தேவன் தான் வேணும். இவர் என்ன சொல்கிறார்னா, என் வல்லமை, என் மகிமை பிரதாபம் நான் கட்டினது அப்படின்னு சொல்லி தன்னை பற்றியே அவர் என்ன செய்கிறார்னா பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு எங்களை ஊழியத்துக்கு அவர் அழைக்கலை அப்படி சொல்கிறார் அவர். அப்போது பிரசங்கம் யார்? பிரசங்கத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னது? இயேசு தான் பிரசங்கத்தினுடைய முக்கியமான விஷயம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். ரோமர் நிருபம் கடைசியில் 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய, ரோமர் 16:26, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். அப்போ பிரசங்கம் யாரை பற்றி? இயேசு கிறிஸ்துவை பற்றிய தான் பிரசங்கம். ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் உணவு. பசியாக இருக்கிற மனுஷன் எதை வேணாலும் சாப்பிட்டா பசி தீராது, உணவு சாப்பிட்டா தான் பசி தீரும். தங்க கடைக்கு, நகை கடைக்கு ஓனராக இருந்தால் கூட 1 கிலோ தங்கத்தை எடுத்து சாப்பிட முடியாது. இல்லை நான் ரொம்ப ஏழை, அதனால் கொஞ்சம் மண்ணையும் கல்லையும் தின்னுக்கிறேன்னு சொல்லி அதையும் தின்ன முடியாது. உணவு தான் எல்லாருடைய வயிற்றுக்கும் தேவையானது உணவு. அந்த உணவு தான் அவங்களுடைய பசியை ஆற்றும், சரீர வளர்ச்சியை அதுக்கு கொடுக்கும். சரீரம் வளர்ச்சி அடைவதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவி செய்கிறது தான் உணவு. வேறு ஒரு பொருள் செய்யாது. மண்ணோ கல்லோ, அது தங்கமோ வெள்ளியோ அது செய்ய முடியாது. இதே போல தான் ஒரு மனுஷனுடைய ஆத்தும ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாகுதல், விடுதலை, மெய்யான சமாதானம், பரலோகத்துக்கு போகிற காரியம் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் பிரசங்கமே இயேசு கிறிஸ்துவை பற்றியதுன்னு சொல்கிறார். ரோமர் 16:26 நல்ல விவரமாக சொல்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம். ஆனால் இந்த ராஜா என்ன சொல்கிறான்? என் வல்லமையின் பராக்கிரமத்தினால நான் 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 அப்படின்ற பகுதியை சொல்லுகிறார். அருமையானவர்களே,
நான் என்கிற அந்த இடத்துல வரும்போது அங்கே சாத்தான் வந்து பக்கத்தில் நின்று கொள்ளுகிறான். நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இயேசுவை ஓரம் கட்டுறோம். அதான் அர்த்தம். நான் 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 அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரை ஓரம் வைக்கிறோம்னா இயேசுவை தூக்கி அந்த பக்கம் வச்சிடுறோம். இயேசு கிறிஸ்து எனக்கு வேணாம், நான் தான் அப்படின்னு சொல்லி. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, இது வரைக்கும் நான் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், வாழ்க்கையில் தோல்வியை தான் பார்த்தேன், முன்னேற முடியல, இனி நான் அல்ல. ராமுலூசும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இயேசு அதிகாலையில் என்ன சொல்கிறாருன்னா, ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் போடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ராமுலுசும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, வார்த்தையின்படி போட்டதுனால எல்லாம் கிடைச்சிது. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இல்லாவிட்ட மனுஷ ராஜ்யத்தில் உன்னதமானவர் ஆளுகை செய்கிறார். அப்போது நம்மளை குறிச்சுள்ள தேவ திட்டம் என்னதுன்னா, மனுஷனுடைய ராஜ்யத்தில் உன்னதமானவர் ஆளுகை செய்யணும். தானியேலில் நம்ம அதை தான் படித்தோம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து 4:32 என்ன சொல்கிறாரு, அந்த இடப்பட்ட பகுதியில் இருக்க அந்த வார்த்தை, இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்யுது. அப்போ மனுஷனுடைய ராஜ்யன்றது அவங்களாகவே முடிவெடுத்துக்கிறது, அவங்களாகவே செயல்படுறது, அவங்களாகவே தீர்மானித்து கொள்வது, அவங்களாகவே எங்களுக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி. இதுதான் பாபேல் கோபுரம் கட்டின காலத்தில் நடந்தது. அவங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு பேர் உண்டாக ஒரு வானளாவிய ஒரு உயரமான கோபுரத்தை கட்டுவோம். ஏன் அப்படி இப்போ திடீர்னு அப்படி ஒரு திட்டம் போடுறாங்க, பிளான் பண்ணுறாங்க? அதுக்கு முந்தைய ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. நோவா காலத்தில் பெருவெள்ளம் வந்து எல்லாவற்றையும் அழிச்சு போட்டுருச்சு. எல்லாம் அழிஞ்சு போச்சு. அது அப்படி ஒரு சூழ்நிலை அவங்க பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு அழிவு வந்துச்சுன்னா, இனியும் இதுபோல் ஒரு பேரழிவு வந்தால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒரு உயரமான ஒரு கோபுரத்தை கட்டிட்டு அங்கே மேலே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஒரு அழிவு வந்தால் அதுக்கு ரட்சிப்பு, அதுலேருந்து காப்பாற்றி கொள்றதுக்கு அவங்களே அவங்களுக்கு இரட்சகராக மாறிக்கொள்ளலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலாம் பாபேல் கோபுரம் சொந்த முயற்சி அப்படி எடுத்துக்கொள்வோம். இல்லாவிட்ட சொந்த முயற்சியினால் நீதிமானாக பிரயாசப்படுறது, சொந்த முயற்சியினால் நரகத்துக்கு தப்பிடலான்னு நினைக்கிறது, சொந்த முயற்சியினால் பரலத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறது. ஆனால் அந்த வேலை முடிவு பெறலை பாருங்க. அது பாதியிலே குழப்பமாகி போச்சு. பாதியிலே அந்த திட்டம் தோல்வியில் முடிஞ்சு போச்சு. அதனால தான் வேதத்தினுடைய பார்க்கும்போது மாம்சத்தினுடைய முடிவு தோல்வி. எசேயா 40ஆம் அதிகாரத்தில் அது சம்மந்தப்பட்ட ஒரு வசனம் உண்டு. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் புல்லின் பூவை போலவும் உதிர்ந்து போகும்னு சொல்கிறார். 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தருடைய வசனமும் நிலைத்திருக்கும். அதனால தான் நம்ம எப்போதும் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று நம்முடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும். என்னைக்கு நம்ம இதை பேசுகிறோமோ அன்னைக்கு தான் உண்மையான தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவனுடைய வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கைக்கு வரும். இனி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா, கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல அப்படின்னா அது வரைக்கும் அவர் தான். அந்த இனி என்றது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதை பார்க்கணும். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம இனி நான் அல்ல கிறிஸ்துவேன்னு சொல்கிறோமோ அது முதற்கொண்டு தான். அநேக வசனங்கள் நம்ம கேள்விப்பட்ட தெரிஞ்ச வசனங்கள் உண்டு. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது என்று ஜனவரி 1ஆம் தேதியா, இல்லாவிட்ட பிப்ரவரி 1 இந்த மாத துவக்க நாள், வருஷ துவக்க நாள், அந்த நாளா? அப்படி கிடையாது. இன்று முதல் அப்படின்றது என்னைக்குன்னு சொன்னால், இனி நான் அல்ல கிறிஸ்துவேன் என்னைக்கு சொல்கிறோமோ அது முதற்கொண்டு. போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எது முதற்கொண்டு? இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அப்போ நம்ம பெருமையாக பேசி கொண்டிருக்கும்போது, நம்ம சுயத்தில் பேசி கொண்டிருக்கும்போது, நம்மளை பற்றியே பேசி கொண்டிருக்கும்போது கர்த்தருடைய வழிநடத்தலோ ஆவியினுடைய அனுக்கிரகங்களோ நமக்கு இருக்காது. என்னைக்கு நம்மளை ஓரம் வச்சுட்டு
கிறிஸ்துவை நம்ம மையப்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் உன்னதமானவர் மனுஷ ராஜ்யத்தில் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். உன்னதமானவர் மனுஷ ராஜ்யத்தில் ஆளுகை செய்தால் என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையே 91ஆம் சங்கீதம் போல மாறிடும். அங்கே தான் அந்த வார்த்தை வருது. என்ன வார்த்தை? 1ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். அந்த அதிகாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் மேல் நடந்து வலுசற்பத்தையும் பாலசங்கத்தையும் மிதித்து போடுவாயின்னு சொல்லுகிறார். ஆமேன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லுகிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறார். நீடித்த நாட்களாக நான் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் உன்னதமானவர் ஆளுகை செய்கிற ராஜ்யத்தில் வருகிற காரியம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கை இல்லாவிட்டால் நம்ம இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கை 91ஆம் சங்கீதம் போல் இருக்கும். இதெல்லாம் பரலோகத்து போயில்லை. ஏன்னா பரலோகத்தில் வலுசற்பமும் கிடையாது, பாலசிங்கமும் கிடையாது, துஷ்டமிருகங்கள் எதுவும் கிடையாது. அங்கே கொள்ளை நோயும் கிடையாது. பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், நடமாடுகிற ஆள் நடமாடுறது போல கொள்ளை நோய் நடமாடுதான். மனுஷ ஆட்கள் நடமாடுறது போல கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார்னு சொல்கிறார். பயங்கரத்துக்கு தப்புவிப்பான்னு சொல்கிறார். தப்புவிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். அப்போ 91ஆம் சங்கீதம் போல வாழ்க்கை மாறிடும். அப்போ இந்த மனுஷ ராஜ்யத்துக்குள்ள தேவராஜ்யம் வரும்போது அநேக அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்குது. யோபுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 27:6 அவர் ஒரு காரியம் சொல்கிறாரு. யோபு 27, நான் என் நீதியை கெட்டியாய் பிடித்து இருக்கிறேன்னு சொல்கிறார். அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் வழக்கும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. இங்கே யோபு யாருடைய நீதியை பற்றி பேசுகிறாரு? என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன் அப்படி சொல்கிறார். ஏன்? அதாவது இதுதான் சுயம் அப்படின்றது. சுய நீதியை அவர் பிடிச்சிட்டு இருக்கிறாராம். ஆனால் ஏசாயா 64:6 ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை, இந்த அழுக்கு மூட்டையை பிடிச்சிக்கிட்டு என்ன லாபம் கிடைக்க போகுது அவருக்கு? உலக பிரகாரமாக துணி வியாபாரம் பண்ணுறவங்களும் நம்ம பார்க்குறோம். அழுக்கு துணி யாராவது வியாபாரம் பண்ணுவாங்களா? யார் அதை வாங்குவாங்க? அப்போ இவர் எதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாராம்? என் நீதியை நான் கெட்டியாக பிடிச்சிருக்குன்னு சொல்கிறார். இன்னொரு வசனம் பாருங்கள், 23:4 யோபு 23:4 சொல்கிறாரு, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவர் வாயில் நியாயம் பேசுவாராம். யாருக்கு முன்பாக? அவருக்கு முன்பாக. ஏன் நியாயம், ஏன் நீதி? 23:4 ஏன் என்னுடைய நியாயம்னு சொல்கிறார். 27:6 ஏன் நீதின்னு சொல்கிறார். இது ரெண்டையும் அவர் பிடிச்சிக்குவாராம். இது அவர்கிட்ட பேசுவாராம், அவர்கிட்ட சண்டை போடுவாராம். ஆண்டவரத்தில் நான் நீதிமான், என்னை ஏன் ஆசீர்வதிக்கலை, நான் எவ்வளோ கரெக்டு தெரியுமா, நான் யாருக்கும் அப்படி செய்யலை இப்படி செய்யலை, நான் எவ்வளோ யோக்கியன், நான் எவ்வளோ உத்தமன், நான் தான் கரெக்டு, யாரும் சரியில்லை அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லுவாராம். யார்கிட்ட போய்? ஆண்டவரத்தில் சொல்லுவாராம். அவரே சொல்கிறார். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் பேச ஆரம்பித்த பிறகு இவ்வளோ பேசுகிற மனுஷனால் ஒரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல முடியல. யோபு 38ஆம் அதிகாரத்திலேருந்து கடைசி வரைக்கும் படித்து பாருங்கள். அந்த யோபுவே சொல்கிறாரு, நான் தெரியாமல் நிறையா பேசிட்டேன், அந்தகாரத்து நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். யோபு புத்தகத்தில் கடைசி பகுதியில் வருது அந்த வார்த்தை. அந்தகாரத்து நிமித்தம் முறை தப்பி அலப்பினேன்னு சொல்கிறார். எனக்கு தெரியாததெல்லாம் நான் அலப்பிட்டேன் வாய் திறந்து அப்படின்னு சொல்கிறார். சரி, இது ஒரு காரியம். அதுக்கு அடுத்த புஸ்தகம் சங்கீதத்தில் நம்ம வரும்போது 40ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய நீதியையும் உம்முடைய இரட்சிப்பையும் உம்முடைய உண்மையையும் உம்முடைய கிருபையையும் நான் மகா சபைக்கு அழிவியாதபடி நான் ஒளித்து வைக்கவில்லைன்னு சொல்கிறார். அப்போ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இது. ஒருத்தர் ஏன் நீதி ஏன் நியாயம்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய நீதி, உம்முடைய கிருபை, உம்முடைய உண்மை, உம்முடைய இரட்சிப்பு. அல்லேலூயா. அவர் தன்னை பற்றி சொல்லலை, அவருடைய நீதியை பற்றி சொல்கிறார், அவருடைய இரக்கத்தை பற்றி பேசுகிறார், அவருடைய தயவை பற்றி பேசுகிறார். அதனால தான் கர்த்தர் தாவீதை பற்றி சொல்லுகிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்,
தாவீதுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருந்தது, குற்றஞ்சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் இருந்தது. ஆனாலும் தேவ தயவும் இரக்கமும் அவருடைய வாழ்க்கையில் பெருக ஆரம்பித்தது. அதனால் மித்தம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், தேவனுடைய இரக்கம் தயவு அவருடைய வாழ்க்கையில் இந்த எவ்வளோ சங்கீதங்கள், பரலோக வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ள தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாட்டு சபையை பற்றி உள்ள காரியம், 23ஆம் சங்கீதம் 91ஆம் சங்கீதம்லாம் பார்க்கும்போது ஒரு ஜெயங்கொள்கிற வாழ்க்கை, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அநேக சங்கீதங்கள், அநேக வார்த்தைகள், ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள், அநேக வார்த்தைகள் இருக்குது. தேவனுடைய கிருபை அந்த மனுஷனை சூழ்ந்து கொண்டது. அதனால தான் பின்னாட்களில் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின கிருபையை என்று சொல்லுகிறார், நிச்சயமாய் நான் உங்களுக்கு தருவேன். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை பெருகுனது. அல்லேலூயா. அதனால தான் அந்த கிருபையை அவர் பேசுகிறார். ஆனால் யோபு அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் நீதி என் நியாயம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதான் மனுஷனுடைய ராஜ்யம்னு சொல்கிறது. அவங்க தங்களை பற்றி நினைக்கிறது, தங்களே பேசுகிறது, தங்களே அறிக்கை பண்ணுறது, தங்களே முன்னிலைப்படுத்தி கொள்வது, இதான் மனுஷனுடைய ராஜ்யம். இந்த மனுஷனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யம் வரணும். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்யணும். இதான் அவருடைய திட்டம். அப்போ உன்னதமான தேவன் மனுஷ ராஜ்யத்தில் ஆளுகை செய்யும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்முடைய நடைமுறை வாழ்க்கை, சங்கீதம் 91 அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். அவங்க வாழ்க்கையில் தான் பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது, கொள்ளை நோய் மேற்கொள்ளாது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க. பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது அவங்கள அணுகாதான். ஆமேன். சிங்கத்தின் மேல் நடப்பாங்களாம், பாலசிங்கத்தின் மேல் நடப்பாங்களாம், வலு சர்ப்பத்தின் மேல் நடப்பாங்களாம், அதையெல்லாம் மிதித்து போடுவாங்களாம். நீடித்த நாட்களாக திருப்தி ஆவாங்க. யார் தெரியுமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவங்க. அப்போது நம்ம சுயத்தில் வாழ்கிற வரைக்கும், சுயநீதியை இந்த யோபு போல் இப்படியே பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும், இல்லாவிட்டால் நம்மளை பற்றி நம்ம பேசி கொண்டு இருக்கிற வரைக்கும், நம்மளை பற்றி பேசுகிற பேச்சை என்னைக்கு நிறுத்துகிறோமோ, அல்லேலூயா, அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல. அநேகர் தங்களை ஒரு தேவனுக்கு முன்பாக அவங்க ஒரு பெரிய ஒரு பொருட்டாக அவங்க நினச்சி கொள்கிறாங்க. தேவனுக்கு முன்பாக எந்த மனுஷனும் அவருடைய தூய்மை, பரிசுத்தம், அவருடைய நீதி, வல்லமைக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது. அப்போ நம்ம அங்கே போய் நிற்கிறோன்னு சொன்னால் அது என்னது? அவருடைய கிருபை தான் நம்மளை கொண்டு போய் நிறுத்துதே அல்லாமல் நம்முடைய திறமையோ நம்முடைய சுயநீதியோ நம்மளை தேவனுக்கு முன்பாக நிறுத்தாது. அது அழுக்கு மூட்டை. அழுக்கு மூட்டை எப்படி வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும்? நல்ல துணிகளை தான் எல்லோரும் வாங்குவாங்க. அதுதான் ஏசாயா சொல்லுகிறார், எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைன்னு சொல்கிறார். அப்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நமக்கு பேர் உண்டாக ஒரு கோபுரத்தை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மனுஷர்கள் அவங்களாகவே முயற்சி பண்ணி உருவாக்குற சொந்த நீதி. இல்லாவிட்டால் அவங்களாகவே தண்டனைக்கு தப்பிக்கொள்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறாங்க. நரகத்துக்கு தப்புறதுக்கு நான் என்ன செஞ்சாலும் நரகத்துக்கு தப்பிக்கொள்ள முடியாது. நரகத்திலிருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு பேர் தான், நரகத்துக்கு போகாமல் இருக்கிற ஒரு அனுபவத்துக்கு பேர் தான் ரட்சிப்புன்னு சொல்கிறது. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்குறோம். அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனீங்க, எந்த சபைக்கு போனீங்க, அது இல்லை. நான் நரகத்துக்கு தப்பிட்டேன், நித்திய வேதனைக்கு தப்பி இருக்கிறேன், அந்த ஒரு உறுதி, மன உறுதி. எப்படி? அதான் கிருபை. சங்கீதம் 86:13 தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்துன்னு சொல்கிறார். இந்த பாதாளத்துக்கு தப்பு வைக்கப்படுற அனுபவத்துக்கு பேர் தான் ரட்சிப்பு. அதைத்தான் இயேசு சொன்னார், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், ஆத்தும ரட்சிப்பு அவனுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மேய்ச்சல், வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய பலன் கிடைச்சிரும். அல்லேலூயா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய பலம் கிடைச்சிரும். அதனால தான் சங்கீதத்தில் படிக்கிறோம்,
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலத்தை தருவார்னு சொல்லி படிக்கிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும் தேவன் தருகிறார். அல்லேலூயா. வெற்றியாய் வாழக்கூடிய, ஜெயமாய் வாழக்கூடிய, சமாதானமாய் வாழக்கூடிய எல்லா போஷாக்குகளும் ஒரு மேய்ச்சல் போல் நமக்கு கிடைக்குது. ஆட்டுக்கு எப்படி மேய்ச்சல் கிடைக்குதோ அதுபோல் மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, எந்த மனுஷனும் தங்களுடைய சொந்த புண்ணியத்தினால தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மனுஷன் தன்னுடைய நீதினால் அதை அடைய முடியாது. அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்கிற அதிகாரம் தான் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். பாபேல் கோபுரம் கட்டின அந்த சம்பவம், அந்த நிகழ்வு. அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்கிறோன்னா, இனி ஒரு வெள்ளம் வந்தால், இனி ஒரு அழிவு வந்தால் நம்மளை காப்பாற்றி கொள்றதுக்கு அப்படின்ற மாதிரி. அப்போது நம்மை நாமே ரட்சித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம திறமசாலிகள் கிடையாது. நம்மை நாமே நரகத்திலிருந்து மீட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு யாரும் சுத்தவான்களும் கிடையாது. எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படும். எல்லாருடைய மனசும் அவருக்கு நேராக திருப்பப்படணும். எல்லாருடைய சிந்தனையும் அவருக்கு நேராக திருப்பப்படணும். அவரே ரட்சிப்பு, அவர் மூலமாகவே ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு. வேறு எதுனாலும் மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய சக்தி இயேசுவின் ரத்தத்துக்கு மாத்திரம்தான் உண்டு. அல்லேலூயா. அதை புரிந்து கொண்டவங்க பேசுனதுக்கும் புரிந்து கொள்ளாமல் உள்ள வித்தியாசங்கள் வேதத்தில் அநேகம் பார்க்குறோம். அதில் தான் நான் 2 பேருடைய காரியத்தை சொன்னேன். யோபு என்ன சொல்கிறார்? என் நீதி, என் நியாயம். ஆனால் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் என் கையினாலே என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் சொல்கிறார். யோபு 42 அதிகாரத்தில் என் கையினாலே என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன், நான் வீணாக அழைப்பிட்டேன்னு சொல்கிறார். அவர் தன்னுடைய சுயநீதியை ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு ஒத்துக்கொண்ட பிறகுதான் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். அப்போ ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நமக்கு வேணுமானா இந்த மனுஷ ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யணும், ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. யோபு அதற்கு பின்பு என் நீதி என் நியாயம் சொல்லிட்டு இருந்தார். அந்த காலம் இல்லை. ஆனால் இனியும் தேவ நீதியில் வாழ்கிறார். பார்த்தீங்களா? இனி நான் அல்ல, என் கையினால் என் வாயை பொத்தி கொள்கிறேன் அப்படின்ற அனுபவம் தான். இனி பவுல் சொல்கிறது போல் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே, அந்த மாதிரி காரியம். அதற்கு பின்பு 140 வருஷம் தேவ பிரசன்னத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் அவர் வாழ்ந்தார். எதற்கு பின்பு? பரீட்சைகள் சோதனைகள் எல்லாம் முடிந்து, வெறும் பரீட்சைகள் மட்டுமல்ல, இவர் பேசின பேச்சு தப்புன்னு ஒத்துக்கொண்டவர். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என் நீதி என் நியாயம், நான் பேசுனதெல்லாம் தவறுன்னு சொல்லி ஒத்துக்கொண்ட பிறகு, அல்லேலூயா, அதை ஆரம்பத்திலே தாவீது பேசிட்டார். உம்முடைய கிருபை, நான் பாதாளத்துக்கு என் ஆத்துமாவை தப்புவித்தேன், உம்முடைய கிருபையினாலே என் ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவித்தேன்னு சொல்கிறார். அதனால தான் அருமையானவர்களே, நம்முடைய நீதி, நம்முடைய கடந்த காலத்தில் நம்முடைய விசேஷங்கள், நம்முடைய குடும்ப விசேஷமாக இருக்கலாம், நம்முடைய பரம்பரை விசேஷமாக இருக்கலாம், நம்முடைய படிப்போ உலக காரியங்கள் எதுவானாலும் இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியானவைகள் கிடையாது. அப்போ தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியானது என்னன்னு சொன்னால், நம்மளை தகுதிப்படுத்துறது அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபையினால தான் ரட்சிப்பு, அவருடைய கிருபையினால தான் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் நிறுத்துவதற்கு நமக்கு தைரியத்தை கொடுக்குது. மனுஷனால் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷ ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யம் உன்னதமானவர் ஆளுகை செய்யும்போது, உன்னதமான தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும்போது என்ன சம்பவிக்குன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை 91ஆம் சங்கீதம் போல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. அல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம், நீடித்த நாட்களாய் நான் அவனை திருப்தியாக்குவேன்னு சொன்னார். அப்போ யோபு ஆரம்பத்தில் இந்த அவருடைய மனுஷ ராஜ்யத்தில் வாழும்போது பேசின பேச்சு என்னது? ஏன் நீதி ஏன் நியாயம் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருந்தார்.
ஆனால் அது அது வேலை செய்யலை, இல்லாவிட்டால் அது தேவனை பிரியப்படுத்தலைன்றதை அவர் கடைசியில் புரிஞ்சுக்கிட்டார். இந்த பேச்சு சரியில்லை, நான் பேசின பேச்சு சரியில்லை. அந்த யோபு கடைசி 3-4 அதிகாரங்கள் படித்து பாருங்கள். அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறேன்னு சொல்கிறார். என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன்னு சொல்கிறார். நான் வீணாய் அழைப்பி விட்டேன்னு சொல்கிறார். இந்த மாதிரி அவர் தேவனுக்கு முன்பாக அவர் தன்னுடைய சுயநீதி வேலை செய்யாது, அது ஒன்றுத்துக்கு உதவாதுன்றதை புரிஞ்சு கொண்ட பிறகு அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியின் வழிநடத்தல் இதெல்லாம் அவருக்கு கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு 140 வருஷமா அல்லேலூயா. எதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம், உன்னதமானவர் மனுஷ ராஜ்யத்தில் ஆளுகை செய்ய ஆரம்பித்த பிறகு 140 வருஷம் இளைப்பாறுதலான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. இழந்து போனதெல்லாம் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். ரெட்டிப்பான நன்மைகளால் நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. அருமையானவர்களே, மனுஷ ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யம் உன்னதமானவர் ஆளுகை செய்யும்போது ரெட்டிப்பான நன்மைகள் கிடைக்குது. அதே போல் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய கிருபை அவர் என்ன செய்யுதுன்னா அதை பற்றி பேசுகிறாரு. அந்த தாவீதை பற்றி இயேசு கிறிஸ்து அந்த தாவீதை குறித்து மத்தேயு 1:1 அந்த வார்த்தை வருது. என்ன வார்த்தைன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு வருது. ஆபிரகாமின் குமாரன் வரலாறு படி பார்க்கும்போது ஈசாக்கு தான். ஆனால் மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரன் அப்படி வருது. அடுத்து இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய வம்ச அட்டவணையில் அவர் வர்றார். அல்லேலூயா. கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை மூலமாக சந்ததியில் வெளிப்படுகிறார். அதுபோல் இனி நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்ற அனுபவத்தில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அந்த விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு வந்த ஆசீர்வாதங்களை குறித்து படிக்கிறோம். இப்படி விசேஷமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வேணுமானா நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்முடைய ராஜ்யம், மனுஷ ராஜ்யம் என்பது நம்முடைய சொந்த நீதியை குறிக்கிறது. இதில் உன்னதமானவர் ஆளுகை செய்யணும். அப்படி ஆளுகை செய்யும்போது நிச்சயமாய் அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும் வித்தியாசமாக இருக்கும். யோபுடைய பின்னிலைமை போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். சங்கீதம் 91 போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். மேன்மையான காரியங்கள், மேன்மையான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த செய்தி மூலம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.